மீரா 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 கதவை தரமா மீரா 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 என்னம்மா இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? தூங்கிட்டு இருந்தம்மா. சரி சரி. இவங்க இன்ஸ்பெக்டர் கண்ணம்மா. ரேகா மேடம் gift கொடுத்து அனுப்பியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதுல ஜபல்பூர் மெஹந்தி இருக்குதுமா. கல்யாண பொண்ணுங்களுக்குன்னே அங்கிருந்து வருதான். மேடம் உங்களுக்காக ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவங்க பிஸியா இருக்காங்க, அதனால என்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சாங்க. இந்தாம்மா. வாங்கிக்கம்மா. ஒரு தேங்க்ஸ் சொல்ல கூடாதாமா? தேங்க்ஸ். நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க. நேத்து அவளுக்கு பிடிக்காத கலர்ல ஒரு புடவை எடுத்துட்டு வந்துட்டோம். அதான் மூட் அவுட்டா இருக்கா. நீங்க வாங்க காஃபி சாப்பிடலாம். நான் வரேம்மா. இதுல ஜபல்பூர் மெஹந்தி இருக்குமா? கல்யாண பொண்ணுங்களுக்குன்னே அங்கிருந்து வருதான். மேடம் உங்களுக்காக ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏதாவது பண்ணி கல்யாணத்தை நிறுத்துவாங்கன்னு பார்த்தா ஜெகல்பூர் மெஹந்தி அனுப்பியிருக்காங்களா? ஹலோ தம்பியா? தம்பி இன்னும் ஆபீஸ்லேருந்து வரல. ரேகாவா? அவ கொஞ்சம் பிஸியா இருக்கிறா. அது ஒன்றும் இல்லைப்பா, நான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுகளோட பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆமாம், நானே உனக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுறேன்னே. சரி, ஓகே. சுந்தரலிங்கா, நாங்கள் இத்தனை நாளாக அலைஞ்சு அலைச்சலுக்கு இப்போ தாப்பா எங்களுக்கு ஏற்ற இடம் கிடைச்சிருக்கு. ஒரு நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்பா. வணக்கம் ஐயா. வா ரேகா, வாமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. இப்பதான் நான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன். அப்பா சொன்னாரு. நீ எப்படி இருக்கம்மா? உங்க ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கேன். என்ன நீங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் வீடே விரிச்சோடி இருக்கு. ஆமாம்ப்பா. மேடம், நாங்க மூளை வளர்ச்சியற்ற குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் கட்டுறோம்னு சொல்லியிருந்தோம்ல. ஆமா. அந்த இடம் நாங்க நினைச்ச மாதிரி சூழல்ல நினைச்ச மாதிரியான இடம் கிடைச்சிடுச்சு. ஓ, ரொம்ப சந்தோஷம். அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. அதுக்குண்டான டாக்குமெண்ட் தான் இது. ஆஹா. சுந்தரலிங்கா, சென்னைக்கு வந்ததுலேருந்து நல்ல காத்து கிடைக்குமா நீ ஏங்கிக்கிட்டு இருந்தேன்ப்பா. அந்த ஏக்கம் நேற்றையோட முடிஞ்சு போச்சு. இப்ப நாங்க பார்த்துருக்கிற இடத்துல என்ன காத்து வீசுது தெரியுமா? ஜிலு ஜிலுன்னு இருக்கு. என்ன பக்கத்துல ஒரு அருவி வேற இருக்கு. அந்த இடம் முழுக்க குழு குழு குழுன்னு இருக்குப்பா. நீ சொல்றத பார்த்தா நானும் அங்க வந்து தங்கிவிடலாம் போல இருக்கே. ஆமா, இந்த பழைய படமான உயர்ந்த மனிதன் படத்துல மேஜர் சுந்தரராஜன் சாரும் சிவாஜி கணேசன் சாரும் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனேன்னு 2 பேரும் கைய கோத்துக்கிட்டு எவ்வளவு ஜாலியா போவாங்க. அந்த மாதிரி தான் வாக்கிங் போகணும்னு அப்பாவுக்கு ஆசை இல்லப்பா? வாலு சும்மா இருக்க மாட்டேமா. அதுக்கு என்னம்மா, வந்துட்டா போச்சு. சுந்தரலிங்கா, ஒரு நல்ல நாளா பார்த்து பூமி பூஜை போட்டோம்னா வேலை ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன, நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர் மூலமா நல்ல நாள் பார்த்துடலாம். சொல்லு, பார்த்துடலாம். அப்ப என்னப்பா, ஐயா மாதிரி ஒரு நல்ல மனுஷனுக்கு நல்ல நாள் என்ன? எல்லா நாளும் நல்ல நாள் தானே. அம்மா, எங்களை ரொம்ப புகழறேம்மா. நாங்க ரொம்ப சாதாரணமானவங்க, நீதாம்மா ரொம்ப வசதியானவ. ஆமாம்மா, மேல்மட்டத்திலேருந்து அடிமட்டம் வரைக்கும் ஊழல் புறையோடி போயிருக்கிற உன் டிபார்ட்மெண்ட்ல
நீ உண்மையாவும் நேர்மையாவும் வேலை செஞ்சிட்டு இருக்க. அப்ப நீ வசந்தவ தானே? இல்லையா, அப்படிலாம் ஒண்ணு இல்லை. என்னோட ரொம்ப ஆனஸ்ட் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஐயா. நான் பார்த்தது ஒன்னதானம்மா. எடுத்துக்கங்க. அப்ப உங்களுக்கு வேண்டாம்மா, பரவாயில்ல. வணக்கம் அரவிந்த் சார். என் பேரு சந்தியா, தியாகி சுந்தரலிங்க ஐயாவுடைய கடைசி பொண்ணு. நானும் இந்த வீட்ல தான் இருக்கேன். என்னென்ன அப்படி பாக்குற? புரியலையா? கிண்டல் பண்றாங்களா? நாம இங்க இருந்து போனதுல இருந்து ஒரு போன் கூட பண்ணலன்னு சொல்லி காட்டுறாங்களா? சொல்லி காமிக்கல, குத்தி காமிக்கிற. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, வேலை கொஞ்சம் அதிகமா இருந்தது, அதனால தான் ஃபோன் பண்ணல. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அன்னைக்கு என்னமோ என்ன உங்க சமூக சேவையில ஜாயின் பண்ணிக்கங்கன்னு சொன்னதுக்கு தாராளமான்னு சொன்னீங்க. இப்ப என்னடானா வேலை பிஸியில மறந்துட்டேன்னு சொல்றீங்க. பேசாம எப்பவும் மறக்காம இருக்கிற மாதிரி என்ன உங்க கூட சேர்த்துக்கிறீங்களா? இல்ல, உங்களோட அசிஸ்டண்டா என்ன சேர்த்துக்கோங்கன்னு சொல்ல வந்தேன். அப்ப நீங்க என்ன மறக்க முடியாதுல்ல, அதனாலதான். சரி, சேர்த்துக்கிறேன். ஆனா சம்பளம் கிடைக்காது, பரவாயில்லையா? ஹலோ, என்னோட பிரில்லியன்ஸ்க்கு 1 மாசம் வேலை செய்யணும்னா நீங்க எனக்கு 2 மாசம் சம்பளம் கொடுக்கணும். அக்கா, உங்களுக்கு வேலை கொடுக்கறதே பெருசு, இதுல சம்பளம் வேற எதிர்பார்க்கறீங்களோ? ஈஸ்வரன் வந்துட்டான். அண்ணனும் தங்கச்சி என்ன நல்லா கிண்டல் பண்றீங்க, நல்லா அனுபவிக்க போறீங்க. நகர்வன் பேப்பர்ஸ்லாம் ஆர்டர்ல தான் இருக்கு. வணக்கம் சார். வாப்பா ஈஸ்வர், இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வரியா? ஈஸ்வர், இவங்க ஸ்பாஸ்டிக் சில்ட்ரனுக்காக ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க இல்லையா? அதுக்கு லேண்ட் கிடைச்சிருச்சு. அதுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். இதை சொல்லணுமா? ஷுவர்லி மிஸ்டர் அரவிந்த், என்னால உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நீங்க தயங்காம என்கிட்ட கேட்கலாம். தேங்க்யூ சார். ஓகே ஈஸ்வர், நான் ஒன்று சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? என்ன சார்? கவர்மெண்ட்ல இருந்து உதவி பண்ணலைனாலும் உபத்திரம் பண்ணாம இருந்தா சார் தான். என்ன என்ன? ஏய், சும்மா சொன்னேன்ப்பா, நீ ஒருத்தன். தமாஷு கூட சொல்லக்கூடாது. Excuse என் me, பிள்ளையும் மருமகளும் எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் அது ஒழுங்கா இருக்கும். ஹலோ சார், நான் மலா பேசுறேன். சொல்லுங்க. சார், இப் யூ டோன்ட் மைண்ட், உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? கோ ஹெட். என்ன விஷயமா? ஆஃபிஷியலா தான் சார். நீங்க இன்னும் ஆபீஸ் விட்டு கிளம்பல? இல்ல சார், நாளைக்கு ஒரு கொட்டேஷன் அனுப்பணும். ஸோ அதுல சின்ன டவுட் இருக்கு, அது உங்ககிட்ட கேட்கலான்னு. அந்த எம்ப்ளாயி ஸ்மால் சேவிங்ஸ் தானே? அது நம்ம எல்லார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணணுங்க. அது ஈஸியா டிசிஷன் எடுக்கிற விஷயம் இல்ல. நாளைக்கு ஆபீஸ்ல எல்லாரும் கூப்பிட்டு பேசிதான் அப்புறம் முடிவெடுக்க முடியும். மோரோவர், இன்னைக்கு வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க, அதனால இன்னைக்கு முடியாது. சாரி சார், சாரி சார். நாளைக்கு டீடைலா உட்காந்து பேசி டிசிஷன் எடுக்கலாம். ஓகே, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. ஓகே சார். ஈஸ்வர், ஜாஸ்தி ஒர்க் லோட் எடுத்துக்காதீங்க ஈஸ்வர். நாட் குட் ஃபார் யூ. இல்ல ரேகா, நான் 2-3 வேலையை மறந்தே போயிட்டேன். ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டரை நான் மறந்து போனதை பாரு. ஒரு நியூ செக்ரட்டரி வந்திருக்காங்க, மாலான்னு. ஷீ சோ இன்டெலிஜென்ட் அண்ட் சின்சியர். ஆபீஸ் டைம்லயே அவங்க வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. இன்னும் ஆபீஸ் முடிஞ்சும் ஷீ இஸ் குவைட் சின்சியர். குட். அப்படியாவது உங்களோட ஒர்க் லோட் குறையும். பை தி வே, டாக்டர் ஃபோன் பண்ணாரு. நாளைக்கு உங்களுக்கு 10 மணிக்கு ஃபைனல் செக்கப்புக்காக அப்பாயின்மெண்ட் இருக்கு. நானும் உங்களோட வரேன். நான் லேட்டாக வரேன்னு ஆஃபீஸில் சொல்லிட்டேன். நீங்களும் அந்த அப்பாயின்மெண்ட் முடிச்சு தானே போக முடியும். பெர்மிஷனுக்கு சொல்ல வேண்டியிருக்கும் இல்லையா? இல்ல பரவாயில்ல. அப்புறம் கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. இவன் தான் மேடம் உண்மையான பீரோ புல்லிங் திருடன். இவன் பேர் ராபர்ட் மேடம். இவன் மேல மொத்தம் 18 கேஸ் இருக்கு. நேற்று ராத்திரி மடிப்பாக்கம் பாளைய கார்டன்ல தான் மேடம் நீங்க சொன்ன மாதிரி பிளான் பண்ணி பிடிச்சோம். எத்தனை கூட்டாளிங்க உனக்கு? ஏய் சொல்றா. கூட்டாளி தான் யாரும் கிடையாது மேடம். நான் தனியாக தான் மேடம் தொழில் பண்ணிட்டு இருக்கேன். பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி நடத்துறதா நினைப்பா? பெருமையா சொல்ற? வெக்கமா இல்லை உனக்கு? இவனை தூக்கி லாக்கப்பில் போடுங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க. ஓகே மேடம். ராஜ்குமார் ரிலீஸ் பண்ணுங்க. மேடம்,
ராஜ்குமார சின்னதுரை சார் தான் பிடிச்சாரு. அவரை எப்படி மேடம் ரிலீஸ் பண்றது? கோச்சு பாரு மேடம். அதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நான் சொல்றதை நீங்க போய் செய்யுங்க. போங்க. ஓகே மேடம். யோ வாயா. கிளம்பு கிளம்பு. போ. என்னம்மா அப்படி பாக்குற? என் கண்ணே பட்டுடும் போல இருக்குடி. இப்படி சந்தோஷமா இருக்க வேண்டிய நீ இத்தனை நாளா ஏண்டி இப்படி இருந்த? அம்மா ஒண்ணு சொல்லட்டுமா? எந்த அப்பா அம்மாவும் பிள்ளைங்க கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்கம்மா. இனிமே நீயும் இந்த மாதிரி சந்தோஷமும் சிரிப்புமா இருந்தா தானே நாங்க நிம்மதியா இருக்க முடியும். எப்பவும் இப்படியே இருக்கணும் என்னம்மா? சரியா? சரி, நீ சீக்கிரம் வா, நான் கீழே போய் பார்க்கறேன். Yes, come in. Hello, வாங்க மாப்ளே, வாங்க. What a pleasant surprise. இந்த பக்கம் வந்து அப்படியே பாத்துட்டு Please come in. Sit down. What a pleasant surprise. ரோஹினி, மீரா, உட்காருங்க. ரொம்ப நேரமா பெல் அடிச்சிட்டு இருந்தீங்களோ? நான் ஜஸ்ட் நான் வாங்க சொல்லியிருந்தா நானே உங்களை வந்து ரிசீவ் பண்ணியிருப்பேன். இருக்கட்டும். வீட்டில் எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க அங்கிள். உங்களையும் கேட்டதா சொன்னாங்க. ஓ, வெரி நைஸ் ஆஃப் देम. அடடே, என்ன வாங்க சாப்பிடுறீங்க? மாப்ள. வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா. ரோஹினி, மாப்ளே சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொண்டு வாமா. இதோ எடுத்துட்டு வரேங்க. வேண்டாம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பரவாயில்ல. ஏன் மாப்ளே எதுவும் வேண்டாங்கறீங்க? இல்ல இப்பதான் சாப்பிட்டு வந்தேன் அங்கிள். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசினேன் அங்கிள். சொல்லுங்க மாப்ளே. கேக்குறல்ல, சொல்லுங்க மாப்ளே. அது வந்து அங்கிள், பொண்ணு பார்க்க வர்றப்ப மீரா கிட்ட பேச முடியல. நீங்க கொஞ்சம் சம்மதிச்சா உங்க சம்மதத்தோட வெளியில கூட்டிட்டு போயிட்டு வருவேன். தாராளமா கூட்டு போங்க மாப்ளே. நீங்க மீராவை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, தாராளமா கூட்டு போங்க. ஒருத்தரோட ஒருத்தர் பேசினாதான் ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு ஏன் தயங்குறீங்க? இப்ப பாருங்க, இப்ப பேசுனதா உண்டு, இல்லைன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க பேசுறதா நாம கேட்கணும். வா மீரா. வாமா மீரா. மீரா, மாப்பிள்ளை உங்க கூட பேசணுமாமா, அதான் வெளியே கூட்டு போலாமான்னு கேக்குறாரு. 30 to 45 மினிட்ஸ் போதுமா? ஓகே ஓகே அங்கிள். போயிட்டு வரியா மீரா?
பகைவரை ஜெயித்திடும்